வணக்கம் மக்களே. நீ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா தடா ஃபால்ஸ் போயிட்டுருக்கோங்க. இப்போ ஜூன் 16. ஸோ அங்கே தண்ணி வந்து எப்படி இருக்குன்னு தெரில, நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து என்னோடய ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு பெரிய வீடியோ போடுங்க, தண்ணி வந்து செம்ம தெளிவாக இருக்குது எங்கே இருக்குன்ட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய வீடியோ போகலான்றதுக்காக இப்போ நான் அங்கே போயின்ட்டுருக்கேன். ஸோ அது ஃபுல் வீடியோ நான் வந்து உங்களுக்கு எடுத்து பக்காவாக போடுறேன், பாருங்கள். ரெட் ஹில்ஸ் இது மாதவர் ரவுண்டை நான் தாண்டி போயின்ட்டுருக்கேங்க. கரெக்டாக ஒரே ஸ்ட்ரெயிட். இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இந்த மாதா ரவுண்டனாலேருந்து பார்த்தீங்கன்னா 60-65 கிலோமீட்டர் வரும் தடா. நம்ம சென்னையில் வந்து ரொம்ப கிட்ட இருக்கிற ஒரே ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தடாவும் கோனை ஃபால்ஸும் தான் இருக்குது. அதில் தடா வந்து ரொம்ப கிட்டன்னு சொல்லலாம். கோனை ஃபால்ஸ் கூட ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்குங்க. தடா ஃபால்ஸு, கோனை ஃபால்ஸு, அப்புறம் தலக்கோணை ஃபால்ஸு, அப்புறம் மாமண்டூர், ரேணுகுண்டா. சென்னை பக்கத்தில் இருக்கிற ஒரே 4 ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் மட்டும்தான். மீது எல்லாமே நம்ம வந்து கொடைக்கானல், ஊட்டி அப்படி தான் போக முடியும். நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் தாண்டி வந்துட்டு இருக்குங்க. ரெட் ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மாதா ரவுண்டரில் வந்து இந்த ரெட் ஹில்ஸை தாண்டுறதுக்குள்ளுமே நமக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. செம்ம டிராஃபிக். இப்போ தான் நம்ம ரெட் ஹில்ஸை தாண்டி போயின்னு இருக்கோம். ரோடு நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லை, டிராஃபிக்கில் எதுவும் கிடையாது நம்ம ரெட் ஹில்ஸை தாண்டின பிறகு. நீங்கள் மேப்பே போட வேணாங்க, மேலேயே அழகாக போர்ட்லேயே போட்டிருக்கான். கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 49 கிலோமீட்ரு ரெட் ஹில்ஸ்லேருந்து தடா. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மலைக்கு தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம். அதுதான் தடா ஃபால்ஸோட மலை. பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வயல்வெளி. இங்கேருந்து மலையை பார்த்தா நமக்கு கிட்ட இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் இங்கேருந்து இன்னும் 13 கிலோமீட்டருங்க. அது 13 கிலோமீட்டர் இருக்குது நம்ம இங்கேருந்து. இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கரு, அப்புறம் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு செம்ம பள்ளம் மெடுமா இருக்குது. அதனால் வந்து நம்மளால் கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியாது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேல்னு வயல். ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கு.
நமக்கு முன்னாடி ஒரு 5 கார் போயிட்டுருக்கோம், நம்ம பின்னாடி ஒரு 5 கார் வந்திருக்கும். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தாங்க போயிட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் நம்ம வந்துட்டாங்க உள்ள. தண்ணி ஆனால் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. செம்மன் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. Upalagodu waterfalls. டிக்கெட் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா, அப்புறம் ஒரு ஆளுக்கு 50 ரூபா, மொத்தம் 400 ரூபா. இப்போ நம்ம அந்த ஃபால்ஸு போயிட்டுருக்கோம். அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் ஃபுல்லாக. இன்னும் இதை விட மோசமாக இருக்கும் உள்ள நம்ம போக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி காடு தாங்க. அது பார்த்தீங்களா நம்ம அங்கே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த லாங்லேருந்து நம்ம அந்த மலையை பார்த்தோம். இப்போ அந்த மலை கிட்ட வந்துட்டோங்க. இதுதான் தடாவோட லாஸ்ட் டைம் வரும்போது காஞ்சி போய் கிடந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசைன்னு இருக்குது எல்லாமே.
பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். அதுதான் இங்கே ஒரு மைனஸான ஒரு பாயிண்ட். பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக நடக்க வேண்டியதாக இருக்கும். இது அடிக்கிற வெயிலில் நம்ம நடக்க முடியாது. எவ்வளோ பைக் நிற்கிது பாருங்கள். அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. வந்துட்டாங்க நம்ம இங்கே. பார்த்தீங்களா ஃபால்ஸு? தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கும் போது பாருங்கள். பார்த்தீங்களா? தண்ணி என்ன தெளிவாக இருக்கும் பாருங்கள். தண்ணி பாருங்கன்னா தெளிவாக இருக்கும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். உள்ளே இருக்கிறது இந்த மீன் மேய்றது தெரியுதா? என்ன பாருங்கள். தண்ணி என்ன தெளிவு பாருங்க. நீ ஃபோன் இட்டி உள்ள மேயிற மீன் தெரியுதா? ఫస్ట్ మేము ఉదయం ముందు పెట్టే ఉన్న నీళ్ళు అరే ఇప్పుడు దేరా కరస్తా అట్లా దగ్గర ఉన్నాయి స్టాపులు కరస్తాయి చెప్పు తీసేయి కరస్తాయి ఏం కావాలి ఉంటాయి చెప్పు తీసేయి இதுதாங்க கடா ஃபால்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நடந்து போகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து குளிக்கிற இடம் இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். நல்ல அவ்வளோ தூரம் நடக்க முடியலன்னா சில லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்தமாரி வழி இருக்கும். இந்த வழியெலாம் போனீங்கன்னா அங்கே குளிக்கலாம். இங்கே பாருங்கள் அப்புறங்களா இந்தமாரி குழந்தை இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கலாம் இங்கே. இந்த வயசானவங்க அந்த மாரிலாம் யாருனா வந்தீங்கன்னா இங்கே குளிக்கலாம். பட் சில யங்ஸ்டர்லாம் வந்தீங்கன்னா அழகாக நம்ம உள்ள ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தோம்னா செம்ம ஒரு பெரிய ஃபால்ஸு உள்ளே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு அழகாக மரக்கட்டையிலேயே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. சூப்பராக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இதெல்லாம். ஏன்னா இங்கே வெயில் டைம்லாம் வந்து வர முடியாதுங்க, நடக்க முடியாது, அவ்வளோ லாங் இது. இது ஆந்திர பிரதேஷ் தான். பட் ஆனால் தமிழ்லேயே நம்ம எழுதி வச்சுருப்பாங்க. மப்பள மடுகு, தொர மடுகு, தன்சாலா மடுகு. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கும் உள்ளே போனீங்கன்னா.
பழைய இடத்துக்கு போயிடலாமா இல்லை அங்கே உள்ளே போகலாமா? உள்ளே போகலாமா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம உள்ளே போகலைங்க. நம்ம வந்து நடுவுலேயே வந்து இந்த லெஃப்ட்லேயே எடுத்துடுறோம். ஏன்னா இங்கே கொஞ்சம் தண்ணி நல்லா தெளிவாக இருக்கும். ரூட்டை பாருங்கள், தண்ணி தெளிவாக இருக்கும், கொஞ்சம் காலியாகவும் இருக்கும். நம்ம உள்ளே இன்னும் 1 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா கூட்டம் அதிகமாக இருக்கும், தண்ணி வந்து கலங்கலாக இருக்கும். ஆனால் இங்கே வர தண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம பியூராக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் இங்கே தான் வந்து ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்டுக்கும் நீங்கள் எல்லாருமே ஒரு 1 மில்லியன் கிட்ட வியூஸ், 1 மில்லியன் மேலே வியூஸ் போயிடுச்சு. லைக்கும் பார்த்தீங்கன்னா 1K மேலே லைக் போயிட்டுருக்கு. ஸோ அதில் தான் நீங்கள் கேட்டுருந்தீங்க பெரிய வீடியோ போடுங்கன்ட்டு. அதே சேம் பிளேஸ் தான் இது நம்ம வந்திருக்கோம். பாருங்கண்ணா, இங்கே ஒரு ரூட் இருக்குது. வந்துட்டாங்க. இங்கே தண்ணியை பாருங்கண்ணா, தெளிவாக இருக்குது, ஆயிரம் இருக்குது பாருங்கள். நான் போன வாட்டி நான் வரும்போது அவ்வளோ தண்ணி இருந்தது, இந்த வாட்டி அவ்வளோ தண்ணி இல்லைங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். போன வாட்டி வரும்போது தண்ணி இவ்வளோ லாங் இருந்தது. பாருங்க தண்ணி என்ன தெளிவு பாருங்க. தெளிவாக இருக்குது தண்ணி. பார்த்து பார்த்து கீழே படுது. அது கல்ல அப்படியே நல்லா வர இடத்துல படுது. எங்கடி எங்கடி முடிங்களா மேசிங்க பிடிச்சிக்கிறேன். அந்த கல்லுக்குள்ளலாம் இருக்கும் மாட்டிக்க. வாட்டர் பஸ்
ya satu. பாருங்க மக்களே, நீங்கள் கேட்டிருந்த அந்த பெரிய வீடியோ பாருங்க, தண்ணி எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க, ஃபால்ஸு. ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த இதே சைடு எடுத்துகிட்டு போகணும் பாருங்கள். இங்கே தெளிவாக போட்டு பாருங்க. ஆனால் இது கொஞ்சம் வழுக்கும் பாருங்க. மீன் தெரியுதா? மீன் மேய்றது பார்த்தீங்களா? பாருங்க அவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. போலாமா அண்ணா? இதே ட்ரெஸ் மாற்று, இதே மாற்றினா பாத்ரூமில் போய் நான் மாற்றியா? டவல் இதில் கட்டி துணி வரைக்கும் போதும். இங்கே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பெரிய மாமரம் இருக்குதுங்க. இங்கே பாருங்க, பெரிய மாமரம் இது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மட்டும் தாங்க இருக்கோம். இங்கே பாருங்க, யாருமே இல்லை.